வெள்ளியங்கிரி மலை ஏறணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் எப்போ ஆரம்பிச்சு? கடந்த சீசன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 26 டைம் பண்ணியிருக்கேங்க. ஆனால் அது தொடர்ச்சியாக பண்ணலைங்க. லைக் கடைசி அந்த இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரிலேருந்து மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஏப்ரல், மே சீசனில் தான் நான் கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் டைம் ஒரு 26 டைம் பண்ணனால இந்த டைம் ஃபஸ்ட்லேருந்து வர ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னா அந்த 4 மந்த் கேப் கிடைச்சது. 4 மந்த் எனக்கு டியூரேஷன் கிடைச்சிருக்கு. அந்த 4 மந்த்தில் அட்லீஸ்ட் ஒரு 1 டைம் ஏறி இறங்கணும்னு ஒரு ஆசை. இதில் எதுக்காக அதை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஜென்ரேஷன், அது யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஃபிட்னஸ், ஒரு அவேர்னஸ். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைம் போய் பார்க்கும்போது முதல்ல மலை ஏறணுன்னா அவங்க எல்லாருமே கொலாப்ஸ் ஆகி நிற்கிறாங்க. என்னால் ஏற முடியல, பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா கரண்ட் சினாரியில் இருக்க அவங்களோட உணவு பழக்கங்கள், ட்ரிங்க்ஸு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்குள்ளே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனால அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆரோக்கியத்தை கண்டுக்காமல் அவங்க போகிறாங்க. ஸோ இது இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் ஈஸியாக போயிட்டு வந்தது. நம்மளோட தலைமுறையில் அட்லீஸ்ட் ஒரு டைமாச்சும் போயிட்டு வராங்க. யங் ஜெனரேஷன், அதாவது 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூட போக முடியல, ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க போனாங்கன்னா அட்லீஸ்ட் 8 மணி நேரம் 9 மணி நேரம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு தேவையே இல்லை இந்த மலையை பொறுத்த வரைக்கும். சாலிடாக ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்தில் நடந்து நிற்காமல் போனாலே ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்தில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் நிற்காமல் போனால. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அது நம்ம பார்க்கும்போது யங்கர் ஜென்ரேஷன் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வுக்கோசரம் தான் நான் பண்ணுறேங்க. முதல்ல நம்ம பண்ணுவோம், நம்ம பண்ணால் கரெக்டாக எல்லோரும் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம சொன்னால் கேட்பாங்க. அந்த ஒரு இதனால் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்க. இப்போ நிறைய பேர் நாங்கள் கேட்டப்போ, நான் நேற்று நைட்டு 7 மணிக்கு கிளம்புனேன், 6 மணிக்கு கிளம்புனேன், நான் இப்போ தான் வரேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் அவங்க வந்து கேப் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்து? என்னோட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 hour 45 minutes அப்புங்க. டவுன் பார்த்தீங்கன்னா ஆமாம், கீழே இருந்து அது அடிவாரத்துலேருந்து கோயில் வரைக்கும் போகிறதுக்கு 1 hour 45 minutesங்க. கீழே இறங்குக்கு ஜஸ்ட் ஃபார் 48 minutes தான், அவ்வளோதான். அதுதான் என்னோட பெஸ்ட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமான டைமில் பண்ண முடியாது. ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த பாதைகள் பார்த்தீங்கன்னா நேரவாக இருக்கும். உங்களுக்கு சில போகிறவங்களுக்கும் வரவங்களுக்கும் ஒரே பாதையாக இருக்கும். இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்டேஷன் பீப்புள் நிறைய பேர் வருவாங்க. அப்போது அதனால் என்ன ஜாம் ஆகும், உங்களுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகுனால நம்மளால் போக முடியாது. ஸோ இந்த இடப்பட்ட நாள் மண்டேலேருந்து அப் டு தேர்ஸ்டே வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த என்னோடய பெஸ்ட் டைம் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுதான் என்னோடதுங்க. இப்போ நீங்கள் உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து இப்போ வெள்ளியங்கிரி மலை ஏறணும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வந்துடுறாங்க. ஆனால் நிறைய பேர் இங்கே வந்து இறந்தும் போயிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருது. இந்த ஒரு விஷயம் சேஃப்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மலையேற ஆரம்பிங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாத்துக்கும் அதுதான் சொல்கிறாங்களா, இப்போது நம்ம வெளிப்புறம் பார்த்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உள்புறத்தில் அவங்க எப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவாக இருக்காங்க, அவங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது எப்படி என்னமே தெரியாது, நமக்கு தெரியாது. ஏன்னா வெளிப்புறத்தில் அவங்க ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அவங்க மேபி அந்த ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ நாள் குவாரண்டைன் இருக்காங்க, இல்லை எவ்வளோ டைம் அஃபெக்ட் ஆகிருக்காங்க நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் கொஸ்டின் மார்க்குங்க. இப்போ அந்த அஃபெக்ட் ஆனது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் தான் கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருந்திருக்கும். இல்லை எனக்கு அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா யூ கேன் ட்ரை தட். நீங்கள் பிஃபோர் தட் இங்கே வரதுக்கு முன்னால் அட்லீஸ்ட் ஒரு எலிவேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன ஒரு மலை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மருதமலையெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது தொந்தரவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வர வேண்டாம். ஸோ ஏன்னா உங்களுக்கு தெரியும் தொந்தரவாக இருக்குன்னா இல்லை எனக்கு சம்திங் ஏதோ இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை ஆகுது. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீமேல்ஸில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த தம்பி போகிறாங்க, இல்லை எல்லாருமே போகிறாங்க, நம்மளும் போகலாம் அப்படின்னு நினச்சி வராங்க. ஆனால் அதுதான் தப்பு. ஏன்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஸ்டெப் கிளைம் கரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப கஷ்டம் மீன்ஸ் லைக் நம்ம எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணல அப்படின்னா அவங்களால ஏறது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஏறினாலும் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே கிடையாது. அங்கேருந்து கொண்டு வரது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இறங்கி வர்றது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஏறினாலும் அங்கேருந்து அதே ரூட்டில் தான் திருப்பி வரணுங்க. திருப்பி வரும்போது என்னென்னா அவங்களோட காலோட கண்ட்ரோல் இருக்காது, பெயின் ஜாஸ்தியாகும், இல்லை யாராச்சும் கொண்டு போய் கீழே விடுவாங்களா, அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுனா சில டைமில் மேலே ஏற அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு திணறல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 5 days ஒரு பயிற்சி எடுத்திருந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் என்னோட ஒரு இதுங்க. அதேமாதிரி அவுட்டர் ஸ்டேஷன் பீப்புள் பார்த்தீங்கன்னா மெயின் அவுட்டர் ஸ்டேஷன் பீப்புள் வந்தோன்னே அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சாப்பிடாமல் வராங்க, ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை, இங்கே வந்தோன்னா திடீர்னு மலை ஏறுறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உணவு எடுத்துக்கலாம், ரெஸ்ட் இல்லை, கரெக்டாக ப்ராப்பராக உணவு இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னா மசில் கிராம்ப் ஸ்டார்ட் ஆயிரும். மசில் கிராம்ப் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்களால கண்டிப்பாக அதுக்கப்புறம் கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் என்னதான் டிஃபிகல்ட்டியாக இங்கே கிளைம் பண்ணி போனாலும் 7th hill லில் டிஃபிகல்ட்டுங்க. காமன் பீப்புளாக இருந்தாலும் சரி, நம்ம நார்மலாக ஹைக்கிங் பண்ணுறவங்களும் 7th hill பார்த்தீங்கன்னா ஏறுனா அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 minutes எடுக்குங்க. இப்போ நீங்கள் இங்கேயே ரொம்ப கஷ்டப்பட்டு போய் கிராம்ஸோட போயிட்டோன்னா 7th hill பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அதான் எகைன் அதே தான், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறினாலும் அங்கேருந்து இறங்குறது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும், கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ இது என்னன்னா ஒரு இன்ஜுரியில் கொண்டு போய் முடியும். ஏதாச்சும் ஒரு காலில் தடுக்கி உழுவுறதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை நீ பெயின் ஆங்கிள் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்திங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் இதை கிளைம்பிங் ஸ்டார்ட்டே பண்ணணுங்க. இப்போ நீங்கள் வந்து 39 தடவை வந்து ஏறி இருக்கேன், உங்களுக்குன்னு இதுதான் டார்கெட், இத்தனை தடவை நம்ம ஏறணும் அப்படின்னு ஏதாவது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி? எஸ், இப்போ இந்த சீசனில் 101 முறை நம்ம ஏறணுங்க. 108ன்னு இருந்தது. ஆனால் இப்போ கால்குலேஷன் ஏர்லியாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2-3 டைம் ஏறினதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் கேப் எடுத்தேன். எதனால் பார்த்தீங்கன்னா என்னோட ஆங்கிள் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ ஆங்கிள் ஸ்லிப் ஆனால என்னால் 2 நாள் நடக்க முடியல. அந்த மாதிரி ரெக்கவரி 2-3 நாள் ரெக்கவரி விட்டனால கேப் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் நான் ஒரு 101 நாள் இந்த சீசனில் மட்டும் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேங்க. ஸோ இப்போ வந்து வெயில் சீசன் வேற, ஸோ அந்த வெயில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால. இப்போ ஆல்ரெடி எல்லாருமே சொல்றது வந்து 1வது மலையும் 4வது மலை 7வது மலைலாம் ரொம்ப கஷ்டம். இந்த வெயிலில் எப்படி நீங்கள் அதை சமாளி? இல்லை, எப்படின்னா எனக்கு ஆப்ஷன் கிடையாதுங்க. ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் கோச்சுங்க. எனக்கு என்னோட மார்னிங் ட்ரைனிங் ஷெட்யூல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட இங்கே கிளைம்பிங் நான் ஸ்டார்ட் பண்ணுறது மார்னிங் மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 10லேருந்து, இல்லாட்டினா 10னா ஒரு 10:30 அந்த மாதிரி ஆகும். என்னோட வீடு இங்கேருந்து கவுண்டம்பாளையம், ஸோ சைபா காலனி நியர்பை. ஸோ 1.5 hours எனக்கு ட்ராவலிங் ஆகுதுங்க. என்ன தான் ட்ரைனிங் அங்கேருந்து முடிச்சுட்டு இங்கே வந்தாலும் 10 to 10:30 ஆகும் இங்கே வந்து ரீச் ஆகுது. இங்கேருந்து கிளைம் ஆகும்போது வெயிலில் தான் பண்ணி ஆகணும். ஆனால் எனக்கு ஒரு கட்டாயம், வேறு ஆப்ஷன் கிடையாது. பட் நான் யாருமே வெயிலில் போக வேண்டாம்னு சொல்கிறேன். என்ன ரீசன் கிடையாது, நீங்கள் சொன்ன மாதிரி தான் அங்கே எந்த உங்களுக்கு என்ன சொல்கிற நெகிலோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வெயிலில் போகும்போது என்னன்னா இனியும் ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆயிடுவீங்க. பட் எனக்கு ஆப்ஷன் இல்லாதனால நான் அந்த வெயிலில் போக வேண்டிய கட்டாயம். ஸோ அதனால் நான் அப்படி போகிறேன். பட் என்ன, தண்ணி மட்டும் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு இன்டெக்ட் பண்ண முடியுமோ இன்டெக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது அந்த ஒரு மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாயிண்ட் இருக்குது, சுனைன்னு சொல்லுவாங்க. அந்த சுனையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாட்டர் ஃபில் பண்ணி இல்லை கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணி அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த வாட்டரி ஐட்டம்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நான் அதை பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை மாதிரி இன்ஸ்பயர் ஆகிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு அட்வைஸ், இல்லை மலை மேலே இந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஏதாவது விஷயம்? மலை மேலே எல்லாமே, ஏன்னா இப்போ நீங்கள் இதெல்லாமே அனுபவம் தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இந்த 6 மலை முடிஞ்சு 7வது மலை போகும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். எப்படி சொல்கிறது, இப்போ இந்த தீயில் கை வச்சா சுடும் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டால் தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் சுட்டோட அனுபவம், கை வச்சு பார்த்தா தான் அதோட அனுபவம் தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்கள் போய் பார்த்தா தான் அதோட அனுபவம் தெரியுங்க. அந்தளவுக்கு அருமையான ஒரு இயற்கை காட்சிங்க. வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. இந்த மலையில் தான் அந்த இயற்கை காட்சி கிடைக்கும். அதேமாரி போகிற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீர். இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தண்ணீர் உங்களுக்கு ரொம்ப கிடைக்கிறது இல்லைங்க, எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மலையில் வர குடிக்கிற தண்ணீர் உங்களுக்கு அந்த சுனையில் குளிக்கும்போது 4 மலை 5 மலை தாண்டி வந்த ஒரு உங்களோட ஃபீல்னஸ் எல்லாமே போகுங்க உங்களுக்கு. அந்த அங்கே ஒரு சுனை ஒன்று இருக்குங்க. நீங்கள் 6வது மலையில் பார்த்தீங்கன்னா 6வது மலை முடிஞ்சு நீங்கள் கீழே போகும்போது உங்களுக்கு ஒரு ஒரு பாத்திங் பண்ணுறதுக்கான ஒரு பிளேசஸ் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 டைம் முங்கி எழுந்திரிச்சாலே உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்லாம் போயிடுங்க. அது அந்த மாதிரி தண்ணியெல்லாம் குடிக்கும்போது இனியும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு ரியலைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி போனீங்கன்னா இனியும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ரெண்டாவது இறைவன் அவர் தான் பார்க்க கண்டிப்பாக போகணும். ஒரு டைம் பார்க்குறதே, ஏன்னா இப்போ இதில் என்ன பேர் பியூட்டின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தவமாக இருக்காங்க. இல்லை நான் போகணும், ஒரு டைம் ஆச்சு போகணும், இல்லாட்டினா ஒரு இயர்லி ஒன்ஸ் ஆச்சு போகணும்னு நிறைய பேர் வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மிஸ் பண்ணாமல் இயர்லி ஒன்ஸ் ஆச்சு வந்து நீங்கள் ஐயனை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஒரு பெனிஃபிட் இதுங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு தடவையாவது பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. ஆனால் நீங்கள் ரெகுலராக அவரை பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதோ க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி டக்கு. அதுதான் நானும் சொல்கிறது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நிறைய பேர் இப்போ நிறைய மலை ஏறினவரே பார்த்தீங்கன்னா 5வது மலை 4வது மலையிலேருந்து நிறைய பேர் திரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களால ஏற முடியல, ரொம்ப டிஃபிகல்ட்டினால திரும்புகிறாங்க. அப்புறம் இப்போ யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், நார்மல் பீப்புள் ஆகட்டும், நீங்கள் உங்களோட உடம்பு பார்த்துங்க. ஏன்னா அதுதான் நம்மளோட மூலதனம். நீங்கள் உடம்பு நல்லா வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஹில்ஸ் நீங்கள் எங்கே வேணுனாலும் போய் ஏறலாம். ஆரோக்கியமான உடம்புல தான் ஆரோக்கியமான மனசு இருக்குன்னு சொல்லுவாங்களா, நீங்கள் அந்த மனசு இருந்தாலே நம்ம கடவுள் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் ரீச் பண்ணலாங்க. ஸோ உங்களோட உடம்பு மெயினாக பார்த்துங்க. உடம்பு கவனிச்சா நீங்கள் இங்கே இருக்கிற எந்த ஹில் ஸ்டேஷனாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக கிளைம் அப் பண்ணி போய்க்கலாங்க. அட்லீஸ்ட் இப்போ நான் யங் ஜென்ரேஷனுக்கு எல்லாம் சொல்கிறது, டேக் கேர் யுவர் ஹெல்த். அது ஒன்று தான் நம்மகிட்ட அசட்டாக இருக்கிறது, அது ஒன்று தான்.
காசு இருந்தால் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம், பட் ஹெல்த் மட்டும் தான் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு என்னோட மெயினான அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் ½ hour பர் டே. எனி கைண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணால் அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நாட் only ஃபார் த கிளைம்பிங், உங்களோட ஜென்ரேஷன், அது உங்களோட ஃபேமிலி, உங்களோட சரௌண்டிங் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், உங்களோட சரௌண்டிங்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நன்றிங்க சார்.